வேவ் கண்ட்ரோலர் ஏன் அதை சைன் வேவ்னு சொல்கிறாங்க? ஆக்சுவலாக அதுலேருந்து வர்ற நமக்கு சிக்னல்ஸ் வந்து நமக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அலையாக உங்களுக்கு வரும். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு போகும். திடீர்னு அப் அண்ட் டவுன் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கட் ஆகிறதோ அது மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதிரி வராது. இதே நமக்கு ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு உங்களுக்கு அப் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும், இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பிரேக்கேஜ் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதனால தான் இதை சைன் வேவ் கண்ட்ரோலர்னும் ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர்னும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சைன் வேவ் கண்ட்ரோலருக்கும் ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ நீங்கள் சைன் வேவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, உங்களால் வந்து ஹப் மோட்டை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் அக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் சைன் வேவ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷினில் வந்து உங்களுக்கு சவுண்டு கரகர இல்லை நாய்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே உங்களுக்கு வராது. இதே நீங்கள் ஸ்கொயர் வேவ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும், நாய்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே இதில் தெரியும் வந்து நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நாம் சைன் வேவ் பார்க்கலாம். சைன் வேவ் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. சைன் வேவ் மூலிமா ஹப் மோட்டர் இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ ஹை ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. பட் இதில் வந்து நாய்ஸ் லெவல், அதாவது அந்த வர்ற சத்தத்தோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு மோட்டாருமே இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். பட் அதிகமான நாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் வேவ்லேருந்து தான் வருது. ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நமக்கு சைன் வேவ் பெட்டரா ஸ்கொயர் வேவ் பெட்டரா அப்படின்னு.